மார்ச் மாதம் 28ஆம் தேதி இன்றைய நாள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வினோதமான நடவடிக்கைகள் உலகமெங்கும் பரிகாசத்தையும் முகம் சுழிப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேல் பக்கமிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான குரல் கேட்க தொடங்கி இருக்கிறது. இது இந்த யுத்தத்தினுடைய போக்கு பற்றிய திடுக்கிடும் கேள்விகளையும் கூட எழுப்பி நிற்கிறது. அதாவது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி ஏயா ஜமீர் இஸ்ரேலிய ராணுவம் சரிந்து விழுந்து உருக்குலைந்து போகும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அங்கலாய்த்ததாக பிரபலமான இஸ்ரேலினுடைய நாளேடான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ஏகல் ஜமீர், நாம் காசாவில் போராடி கொண்டிருக்கிறோம், லெபனானில் போராடுகிறோம், இப்போது ஈரானோடும் பாரிய அளவில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், எமக்கு கடுமையான ஆளணி பற்றாக்குறை நிகழ்கிறது என்று தெரிவித்திருப்பதானது இஸ்ரேலினுடைய தன்னம்பிக்கை மீது விழுந்த பலமான ஒரு கீறல் என்று போரியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இஸ்ரேல் பிரஜைகள் ஒவ்வொருவருக்குமே கட்டாய இராணுவ பயிற்சி உண்டு என்ற போதிலும் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மத பழமைவாத யூதர்கள் அதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தம் மத அனுஷ்டானங்களை எந்தவித தடையுமின்றி தொடர்வதற்கு அவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருந்தது. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி மிக்க நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த பழங்குடி யூத இளைஞர்களையும் பிடித்து கட்டாய இராணுவ பயிற்சிகளில் சேர்த்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறு பலர் சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் என்ற நாடு 1948ஆம் ஆண்டு உருவானது முதல் வம்பும் வழக்குமாகவே இஸ்ரேலிய பிரதமர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளேனும் யாருடனாவதும் எந்த விதமான யுத்தமும் புரியாமல் படுக்கைக்கு சென்றதில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் இதனால் இல்லாத அளவுக்கு இப்போது ஒரு தீர்க்கமான நெருக்கடி நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பதையே இந்த பழங்குடி யூதர்களுக்கு சரித்திரத்தில் முதலாக போர் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று மேலோங்கி இருக்கக்கூடிய கட்டளைகள் பறைசாற்றுகின்றன. ஆனால் தீவிர வலதுசாரி இனவாதிகளுடன் கூட்டணி வைத்திருக்கும் நெத்தன்யாகு அப்படி ஒரு முடிவை எடுத்து பழமைவாத யூதர்களும் போர் பயிற்சி பெறுவது கட்டாயம் என்ற சட்டமூலத்தை நிறைவேற்றினால் கலைவது நெத்தன்யாகுவினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று ஒரு கருத்தும் கூட நிலவுகிறது. இதேவேளை படை தளபதியினுடைய அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து புது சலசலப்பு ஏற்பட தொடங்கி இருக்கிறது. எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் நெத்தன்யாகுவை கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். நெத்தன்யாகு எந்தவித இலக்குமின்றி யுத்தம் செய்து கொண்டிருப்பதாகவும் ஈரானிய ஏவுகணைகள் தினமும் இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலியர்களை காக்க நெத்தன்யாகு அரசு தவறிவிட்டதாகவும் பலத்த எதிர்ப்புகள் கிளம்ப தொடங்கி இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை வீரர்களின் பற்றாக்குறை பற்றிய செய்திகள் இப்படி இருக்க மற்றொரு பேரதிர்ச்சி அமெரிக்காவை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய புரட்சிகர காவற்படை நேற்று மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் வளைகுடா நாடுகளில் இருக்கும் ஹோட்டல்களில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேறுமாறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஹோட்டல்கள் தம் இலக்காக மாறி இருப்பதாகவும் அச்சமூட்டி இருக்கிறது ஐஆர்ஜிசி என்று சொல்லப்படும் புரட்சிகர காவல்படை. ஏன் ஐஆர்ஜிசி இப்படி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது என்ற கேள்விக்கு பதில் மிகவும் இலகுவானது. அதாவது வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா நிறுவிய இராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் எல்லாம் இப்போது கவனிப்பாரற்று கிடக்கின்றன. அமெரிக்காவினுடைய 13 இராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணை வீச்சுக்கு இலக்காகி முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. படைத்தளங்களை நிறுவி வளைகுடா மன்னர்களிடம் பல பில்லியன் டாலர்கள் வசூலித்த அமெரிக்காவோ இன்று பின்வாங்கிவிட்டது. தன்னுடைய படை வீரர்களை பாதுகாப்பாக அவற்றிலிருந்து அகற்றி ஹோட்டல்களில் தங்க வைத்து விட்டது அமெரிக்கா. இதனால் ஈரானின் இலக்குகளில் பட்டியலில் அமெரிக்க வீரர்கள் தங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்களும் சேர்ந்து கொண்டு விட்டன. இதனால் தான் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற தாம் கால அவகாசம் ஒன்றை வழங்கி இருப்பதாக சொல்லுகிறது புரட்சிகர காவல்படை. இந்த தகவல்களை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையும் கூட உறுதிப்படுத்தி இருக்கிறது. சரி, அப்படி என்றால் ட்ரம்பினுடைய சமாதான கூத்துக்களினுடைய நிலைமைதான் என்ன? ட்ரம்ப் ஒரு சமயத்தில் ரோசா பூ ஏந்திய ரெமோ மாதிரி நடந்து கொள்வார். அந்த தருணங்களில் யுத்தம் முடிய போகிறது என்பார். உடனே கச்சா எண்ணெய் விலை 6 முதல் 10% குறையும். ஆனால் அவற்றுக்கு ஆயுட்காலம் வெறும் 2 மணி நேரம் தான். இப்போது முன்னர் இருந்த நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறி பிரகாஷ் ராஜோடு மோதும் அந்நியனாக உருமாறுகிறார். மகனை உருத்தெரியாமல் அழிப்போம், இத்தனை நாள் கெடு வழங்கி இருக்கிறோம் என்பார். மற்றைய தருணங்களில் மாபெரும் காமெடி நடிகர் எல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வினோதமான ஆசாமியாக மாறுவார். ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக தன்னை முடிசூட்டி வைக்க தன்னோடு பேச்சுவார்த்தை நடத்தும் ஈரானியர்கள் ஆசைப்பட்டதாகவும்
ஆனால் தான் ஐயோ வேண்டாம் என்று கூறிவிட்டதாகவும் சீரியஸாக பேசி உலக மக்களினுடைய கவலைகளை எல்லாம் மறக்கடித்திருந்தார் ஓரிரு நாட்களுக்கு முதல். சில நேரங்களில் பரம வள்ளலாகவும் நடந்து கொள்வார். ஹோமோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் 48 மணித்தியாலத்தில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், அணுசக்தி மையங்களை தாக்கி ஈரானின் சோலியை முடிப்பதாக கூறியிருந்தார் ட்ரம்ப். ஆனால் இதற்கு ட்ரம்ப் மட்டுமல்ல, உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரான் ஒரு பதிலை வழங்கியிருந்தது. அப்படி ஒன்று நடந்தால் வளைகுடாவில் இருக்கும் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும், எரிவாயு நிலையங்களும் உருக்குலையும் என்றும், கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளும் சர்வ நாசத்துக்குள்ளாகும் என்றும், மொத்தத்தில் முழு வளைகுடாவும் இருளில் மூழ்கிவிடும் என்றும் மிரட்டியது ஈரான். ட்ரம்ப் வழக்கம் போல அவருடைய வாக்குறுதியை அவரே மீறி 5 நாட்கள் மேலதிக கால அவகாசம் கொடுத்தார். இந்த காலக்கெடு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவுற இருந்த நிலையில் மேலும் 10 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை தவணை வழங்கியிருக்கிறார். ட்ரம்பிடம் மேலும் ஒரு விசேடமான குணமும் இருக்கிறது. அதுதான் எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அமையப்பெறாத, கண்டபடி உளரக்கூடிய உளறுவாய் குணம். ஈரான் தனக்கு அபூர்வ பரிசு ஒன்றை தந்ததாக ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்த ட்ரம்ப் பின்னர் 10 பாகிஸ்தான் எரிபொருள் கப்பல்களை ஈரான் அனுமதி அளித்ததாக சொன்னார். உண்மையில் ஈரானும் பாகிஸ்தானும் நட்பு நாடுகள். ஹோமூஸ் வழியே பாகிஸ்தானுக்கு எண்ணெய் கப்பல் செல்வதை ஈரான் தாராளமாக அனுமதித்தே இருக்கிறது. பாகிஸ்தான் கப்பலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்பது இங்கே ஒரு செய்தி அல்ல. ஆனால் அதை ஏன் ட்ரம்ப் சொல்ல வேண்டும், அதுவும் பரிசு என்று புகழாரம் சூட்ட வேண்டும் என்றுதான் புரியவில்லை. ஒருவேளை பாகிஸ்தான் கொடியை போட்டுக்கொண்டு தனக்கோ அல்லது ஈரான் அனுமதிக்காத தன்னுடைய இஸ்லாமித்திர தேசம் ஒன்றுக்கோ இந்த எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா தருவித்துக் கொண்டதா என்றுதான் தெரியவில்லை. எப்படியோ இந்த விவகாரத்துக்கு பிறகு ஈரான் ஹோமூஸ் எல்லையில் மேலும் தன்னுடைய கண்காணிப்பை கூர்மைப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டணிகளுக்கு எண்ணெய் இல்லவே இல்லை என்றும், எந்த முயற்சி செய்தாலும் அது இனி கிடைக்காது என்றும் சொல்லிவிட்டது ஈரான். ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்றால் பங்கு கொள்ளும் 2 தரப்புக்கும் சம மரியாதை இருக்க வேண்டும். ஒருவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மற்றவர் அடிமை போல சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு பெயர் அடிமை சாசனம். ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அமெரிக்காவில் அடிமை தொழில் கோலோச்சிய காலத்தில் எஜமானர்கள் நடந்து கொண்டதுக்கும் ட்ரம்புக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. இங்கே ஈரான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யுத்தத்தை நிறுத்து, அடி பலமாக இருக்கிறது, நான் பேச வேண்டும் என்று சொன்னதாக தெரியவில்லை. ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் தாம் யுத்தத்துக்கு எதிரானவர்கள் என்றும் தமக்கு சமாதானம் தேவை என்றும், ஆனால் ட்ரம்ப் எதிர்பார்ப்பது போல ஒரு தலைபட்சமாக முடிவுக்கு கொண்டு வர தாம் தயாரில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை இதற்கு முன்னர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த போது அமெரிக்கா தாக்கிய சந்தர்ப்பங்களை நினைவு கூர்ந்திருக்கும் புரட்சிகர காவற்படை எந்த ஒரு சமாதானமும் தேவையில்லை, நாம் கேட்கவும் இல்லை என்று எகிரியிருக்கிறது. இதேவேளை ஓமான் வெளிவிவகார அமைச்சர் ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஏற்றிருக்கிறார். ஓமானில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் மற்றும் யுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தன. ஓமானின் வெளிவிவகார அமைச்சர் தன்னுடைய பதிவில் ஈரான் இனிமேல் 60% மேல் அணுவை செறிவூட்டுவதில்லை என்று இம்மிடம் உறுதி அளித்திருந்தது. இது தொடர்பாக ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஈரான் தாக்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இப்படித்தான் கடந்த வருடம் ஜூன் மாதம் பேச்சுவார்த்தை மேசையில் இருக்கும் போதே ஈரான் தாக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் அழுத்தத்தின் பேரில் தான் 2 தடவையும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், ட்ரம்ப் முழுக்க முழுக்க நெத்தன்யாகுவினுடைய பேச்சை கேட்டு ஆடும் ஒரு பொம்மை என்றும் விமர்சனங்கள் கிளம்பி இருக்கின்றன. ஸ்பெயின் பிரதமரோ ட்ரம்பை மோசமாக விமர்சித்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் இந்த யுத்தத்துக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிறார். அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் நேட்டோவும் ட்ரம்புக்கு உதவ மறுத்துவிட்ட நிலையில் ட்ரம்ப் தனக்கும் ஒரு காலம் வரும், அப்போது நான் பார்த்துக் கொள்கிறேன், இவர்கள் உதவுவார்களா இல்லையா என்று சோதிக்கவே நான் உதவி கேட்பது போல நடித்தேன். அமெரிக்காவுக்கு யார் உதவியும் தேவையில்லை, அது பலமான தேசம் என்று பாமர மக்கள் உணர்ச்சி வசப்படுவது போல உணர்ச்சி வசப்பட்டு அதனையும் ஊடகங்களின் முன்னால் உளறி தீர்த்திருந்தார். மேலும் ஈரானினுடைய 99% படைத்தளங்களை அழித்து விட்டதாகவும், 1% படையே ஈரானில் எஞ்சியிருப்பதாகவும், அவர்கள்தான் ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருப்பதாகவும், $2-3 பில்லியன் பெறுமதியான கப்பல்கள் மீது அவை வீழ்ந்தால் என்ன ஆகும் என்று அப்பாவியாக கேள்வி எழுப்புகிறார். சரி, அப்படி என்றால் அமெரிக்கா திடீரென்று படைகளை குவித்து வருவதன் பின்னணி என்ன என்ற கேள்விக்கு நேரடி பதில் எதையும் வழங்காமல், ஹோமூஸில் ஈரானியர்கள் கன்னிவெடிகளை புதைத்திருந்தால் என்ன ஆகும் என்று திருப்பி கேட்கிறார். இதிலிருந்து
ட்ரம்ப் ஒரு பெரும் தடுமாற்றத்துக்குள்ளாகி இருப்பதாகத்தான் தெரிகிறது. அவர் அமெரிக்க ஜனாதிபதி பதவியை வகிக்கக்கூடிய அளவுக்கு மனோ வலிமை அற்ற நிலைமையில் காணப்படுவதாகவே சர்வதேச விமர்சகர்கள் பலரும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய 15 அம்ச கோரிக்கைகளுக்கெல்லாம் ஈரான் இணங்க போவதில்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்படி என்றால் அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. 5000 அமெரிக்க சிறப்பு படை ஒன்றை அனுப்ப ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாக ராய்ட்டர், அல் ஜசீரா உட்பட முன்னணி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த படைகள் போய் ஈரானினுடைய 90% எண்ணெய் உற்பத்தியின் கேந்திர நிலையமான காக் தீவை கைப்பற்றிக் கொள்ளுமா அல்லது ஹோமூஸை கைப்பற்றுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. ட்ரம்ப் ஈரானுக்குள் ஊடுருவும் ஒரு முட்டாள்தனமான ஆபரேஷன் ஒன்றை இன்றைக்கும் செய்ய மாட்டார். அப்படி செய்தால் அது மீள முடியாத ஒரு சுழியில் சிக்கியது போல ஆகிவிடும். ஆனால் ஏதோ ஒன்று செய்தாக வேண்டிய ஒரு நிலையில் தான் ட்ரம்ப்பும் இருக்கிறார். இப்படியே விட்டுவிட்டு போய்விட வேண்டாம் என்று ட்ரம்ப்பை இஸ்ரேலும் சக வளைகுடா நாடுகளும் கேட்டுக்கொண்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்காவில் இருக்கும் பெரு வர்த்தகர்கள் இந்த யுத்தத்தை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருமாறு ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். $13 டிரில்லியன் சொத்து மதிப்புள்ள பிளாக் ராக்கின் தலைவர் லாரி ஃபிங்க் இந்த போர் நின்றாலும் ஈரானை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஹோமூஸ் நீரிணையின் அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். இனி ஹோமூஸ் அச்சுறுத்தல் என்பது நிரந்தரமான ஒன்றாகிவிட்டது என்கிறார் முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன். இதற்குத்தான் நாங்கள் ஈரானுடன் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அதிபர் ஒபாமா இதையெல்லாம் உணர்ந்துதான் கவனமாக நடந்து கொண்டார். ஆனால் ட்ரம்ப் வந்ததும் எல்லாவற்றையும் கிழித்தறிந்தார். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் ட்ரம்பே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? அவருக்கு ஒரு கௌரவமான வெளியேற்றம் தேவையாக இருக்கிறது. தான் வெற்றி பெற்று விட்டதாகவும் அதனை ஈரான் வண்டியிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்புக்கு அப்படி ஒரு வெற்றியை வழங்க ஈரான் தயாராக இல்லை. பிரேசில் ஜனாதிபதி லூலா டா சில்வாவினுடைய ஒரு அறிக்கையுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். உலகம் என்பது இவருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல. ட்ரம்ப் மற்ற நாடுகளினுடைய இறையாண்மையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் லூலா டா சில்வா. முழு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு இப்போதைக்கு இதெல்லாம் புரியுமா, புரியாதா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.